குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திங்கட்கிழமை பௌர்ணமி திதி. இன்றைக்கி நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருக்குது. மூல நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம், ரோகிணி நட்சத்திரம். பௌர்ணமி திதி இன்றைக்கி என்ன பண்ணலாம்? கிரிவலம் எந்த டைமில் பண்ணலாம்? இன்றைக்கு 29/6/2026 அதிகாலை 4:22 முதல் 30/6/2026 காலை 6:11 வரை நாம் இன்றைக்கி கிரிவலம் செய்யலாம். இந்த டைமு பௌர்ணமி திதி இன்றைக்கி ஃபுல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி பௌர்ணமி நாள் ரொம்ப ஒரு நிறைந்த ஒரு நல்ல நாள். நாம் கிரிவலம் போகிறவங்க போவாங்க. இன்றைக்கி சத்யநாராயண பூஜை செய்கிறவங்களும் செய்வோம். நாம் சத்யநாராயண பூஜை சாயங்காலம் செய்கிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்குரிய அந்த ஒரு நாளாகவும் நம்ம எடுத்துக்குவோம். அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மிக நிறைந்த ஒரு நாள். நான் சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அது இன்று ஆரம்பித்தாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 நல்லது. பௌர்ணமியில் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் பௌர்ணமி திதி தான். இறந்தவர்களுக்கு கும்பிட்றது தான் அமாவாசை திதி. அமாவாசையும் நல்ல நாள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நல்ல ஒரு செயல் ஆரம்பி பௌர்ணமி நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஒரு 3 பௌர்ணமியாவது நாம் ஒரு கோவிலுக்கே போகிறோம். ஈஸ்வரர் கோயிலுக்குன்னு இல்லை, தொடர்ந்து ஒரு அருகில் உள்ள கோயிலுக்கோ அதை நம்ம ஒரு செயல் செய்யணும்னு ஆரம்பித்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பால் வாங்கி கொடுக்குறதோ, ஒரு கோவிலுக்கு போகிறதோ, அந்த தொடர்ந்து ஒரு 3 பௌர்ணமியாவது. 9 பௌர்ணமினா இன்னும் ரொம்ப சிறப்பு. 3 பௌர்ணமியாவது செய்தோம்னாக்கா அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இன்றைக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம். நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் தீரும். தொடர்ந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு கோவிலுக்கு நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு போனோன்னா பக்கத்துலேயே இருக்கிற முருகர் கோயிலாகட்டும், அம்மன் கோயிலாகட்டும், எந்த கோவில், ஈஸ்வரர் கோயில், பிள்ளையார் கோயிலும் அன்னைக்கு போய் சாமிக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்கலாம். ஒரு நிறைந்த ஒரு நாள். அந்த ஒரு நம்ம தொடர்ந்து செய்கின்ற பொழுது நமக்கு அதனுடைய பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது இன்னும் ரொம்ப பலனை கொடுக்கும். இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் நம்ம அந்த ஒரு இது செஞ்சோன்னா. அதனால் இன்னைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ரொம்ப 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 நல்ல நாள் இன்று. அதனால் நீங்கள் இன்று நாம் பயன்படுத்துவது மிக மிக சிறப்பான ஒன்று. இன்றைக்கி இன்னுமே இருக்குது. ஒரு சுவாமிக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துளசி வாங்கி கொடுக்கலாம் பெருமாள் கோயிலுக்கு. நம்ம எப்போ லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யணுமோ அது இல்லாட்டினா உங்களுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு, அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு அருகில் இருந்தால் போயிட்டு வரலாம். பௌர்ணமி போயிட்டு வரலாம். அமாவாசை தொடர்ந்து அதை நீங்கள் செய்கின்ற பொழுது மாதம் நீங்கள் அப்படி எவ்வளவு நாள் நம்ம தொடர்ந்து செய்கிறோமோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். சரி, அதே மாதிரி இன்றைக்கி என்ன பயனுள்ள தகவல் அப்படின்னா, அரிசியில் பூச்சி விழுவுது. அந்த பூச்சி விழாமல் இருக்கணும்னா வேப்பந்தலை இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் உடச்சி உணர வச்சு அதை அதில் போட்டுடலாம். அது அதான் அந்த குச்சி உணர்ந்த உடனே தெரியும். பச்சையாக நடக்கூடாது. குச்சி உணர்ந்தோடனே அதில் அப்படியே நட்டு வச்சுட்டிங்கனாலும் பூச்சி விழாது. 4-5 வரமிளகா போட்டோம்னாலும் நமக்கு பூச்சி விழாது. 1. 2வது, லவங்கம் இருந்ததுன்னா கூட ஒரு துணி மேலே ஒரு ஓரமாக வச்சு 2-3 அப்படியே தூவிட்டு, ஏன்னா அதில் கலந்தால் வாசம் அடிச்சு ஒரு துணி மாதிரி சின்ன இது மாதிரி வச்சு
இது பண்ணிங்கனாலும் பூச்சி விடவே விடாது. ஒன்று. 2வது புளி வந்து ஏன் கருப்பாகாமல் இருக்கணும்னாக்கா, நிறையா இருந்துச்சுன்னா பெரிய பக்கெட்டில் போட்டு நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு உப்பு, கொஞ்சமாக வச்சு உப்பு, இப்படி நீங்கள் அதில் இருக்கிற கொட்டையை நீங்கள் தயவு செஞ்சு எடுக்கணும். ஏன்னா புழு விடாமல் இருக்கும். கொட்டைங்கன்னா நிச்சயம் புழு விழுந்துடும். உப்பு தூவி மூடி வச்சிட்டோன்னா இதாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா கருப்பே ஆகாது. ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஏன்னா ஒரு சிலர் புளி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து புளி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து புளியை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அது நமக்கு கருப்பே ஆகாது, நல்லாயிருக்கும். 2 இன்றைக்கி 2 இது சொல்லியிருக்கிறேன்னா, இன்னொன்று நாம் பருப்பு எல்லாமே எதுவுமே பூச்சி இல்லாமல் இருக்கணும்னாக்கா, ஏன்னா ஒருத்தர் வருஷம் ஜாமான் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து வெயிலில் உணர வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. எல்லாமே அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, வயிற்றால போயிடுங்கிறது. 3. அப்புறம் இன்றைக்கு வீட்டு குறிப்புகள் பயனுள்ள தகவல்ங்கிறது இதுதான். அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு இதுவாக இருக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூ வச்சிங்கனாக்கா ஒரு கவரில் போட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம்னாலும் அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லா வாடாமல் இருக்கும். ஏன்னா கவரில் போடாமல் டிஃபன் பாக்ஸில் போட்டு இது பண்ணி வைக்கலைன்னா அந்த வாசம் வந்து எல்லா இதுலேயுமே பரவிடும். ஒரு கவரில் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடியே எந்த இதுவும் பரவாமல் இருக்கும். ஒரு 2 3 சொல்லியிருக்கேன். சாப்பிடும்போது விறகை குளிர வைக்கலாமா? சாப்பிட்ட பிறகுதான் குளிர வைக்க வேண்டும். விரத நாளில் உப்பு. விரத நாளில் கூடாதது காம உணர்ச்சி, கோபத்தை உப்பு தூண்டும். எப்போதும் உப்பு குறைவாக சேர்ப்பது நல்லது. பூண்டு சேர்க்க மாட்டாங்க, வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க விரத நாட்கள் அன்னைக்கு. பள்ளியறை பூஜையில் அம்மனுக்கு வெண்பட்டு சாத்துவது ஏன்? தூய்மை அமைதியின் வடிவாக அம்மன் இருப்பதால் வெண்பட்டு சாத்துகின்றனர். கருடனை தரிசனம். நன்மை சேரும். பாவம், நாகதோஷம், கர்மதோஷம் தீரும். எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த கருட பகவானை தரிசிக்கும் போது நாகதோஷம், பித்ருத எல்லா தோஷமும் தீரும். கோவிலில் கூழ் பானகம் தானம் செய்தல். அம்மன் அருளால் நோய் நீங்கும். உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க, ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் அது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சொல்லிட்டோம். நேர்த்திக்கடனாக தங்க கொலுசு கொடுக்கலாமா? தங்க கொலுசு யாரும் அணியவும் மாட்டாங்க, இது பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா தங்க கொலுசு போடவே கூடாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் குழந்தைக்கு கூட தங்க கொலுசு போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க பின்னாடி. தாலிக்கயிற்றில் 3 முடிச்சு எதற்கு? 1 மனமொன்றி வாழ்வர். 2 தர்மத்தை பின்பற்றுவர். 3 அன்பாக நடப்பர். வைத்தியம் என்றால் நோய்க்காக மருந்துண்ணும் போது கடைபிடிக்கும். பத்தியம் என்றால் என்ன? நோய்க்காக மருந்துண்ணும் போது கடைபிடிக்கப்படும் வழிமுறை. மன அமைதி வேண்டுமானால் உங்கள் நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு செல்லுங்கள். ஏறு பொழுதில் எந்த ஒரு விஷயமுமே நம்ம துவக்கணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு இரவு நம்ம பௌர்ணமி வந்தது, நிலா வந்ததுக்கப்புறம் செய்வது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். வாழ்வளித்த வள்ளல். மும்மூர்த்தியின் தாய். மும்மூர்த்திக்கும் தாயாகும் பாக்கியம் பெறுவதற்காக அத்திரி முனிவரின் மனைவி அனுசுயா நீண்ட காலம் தவம் இருந்தாள். அவளின் எண்ணம் நிறைவேறும் காலம் கணிந்தது. மும்மூர்த்திகளும் தொடர்பு கோலத்தில் அனுசுயாவிடம் வந்து நிர்வாண நிலையை உணவளிக்க வேண்டினர். அனுசுயா சாதுரியமாக தன் கற்பின் திறத்தால் மூவரையும் குழந்தையாக மாற்றி பாலூட்டினாள். கணவர் அத்திரி முனிவரின் திருவடியால் அந்த மூவரையும் ஒப்படைத்தாள். ஞான திருஷ்டியால் நிகழ்ந்து அறிந்த முனிவர் குழந்தைகளை ஒரே உருவமாக மாற்றினார். மும்மூர்த்தியின் அம்சமான தத்தாத்ரேயர் எனப்படும் பெயர் பெற்றார். மும்மூர்த்தியின் அம்சம் தத்தாத்ரேயர் என
என்ன பெயர் பெற்றார். மலர்ந்த முகம் கொண்ட இவரை கண்டதுமே அதற்கான காரணம் கேட்டான். மனிதர் என்றிருக்காமல் சிறுவுயிரும் கூட எனக்கு குருவாக இருந்து நற்பண்புகளை உபதேசிப்பதால் அதனால் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்றார். பெரிய ரிஷியான இவரை வழிபடுவோரின் வாழ்வில் குறை இருக்காது. 3 பேரினுடைய அம்சம்தான் தத்தாத்திரேயன். குறையின்றி வாழ அஸ்வமேதை யாகம் நடத்திய மகாபலி சக்கரவர்த்தியிடம் தானம் பெற மகாவிஷ்ணுவே குள்ள வடிவில் வாமனமாக வந்தார். தன் காலால் அளந்தபடி 3 அடி நிலத்தை தானமாக கேட்டார். மகாபலியின் ஆணவத்தை போக்க உலகுக்கு பெருமாளாக உருவெடுத்தார். வந்திருப்பவர் மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்தும் மகாபலி சரணடைந்தார். விஸ்வரூப தரிசனம் அளித்த வாமனர் அவரை சிரஞ்சீவியாக வாழும் பாக்கியத்தை அளித்தார். வேதாந்த தேசிகனால் இயற்றப்பட்ட தசவதார ஸ்தோத்திரம் குருவுக்குரிய அதிபதியாக வாமனமூர்த்தியை சொல்கிறது. இவரை தியானித்து ஓம் ஸ்ரீ வாமனமூர்த்தியே நமக என்று 108 முறை தினமும் ஜபித்தால் குருதோஷம் நீங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்னைக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். இன்று பயனுள்ள தகவலும் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ராசி பலன் படிக்கலான்னா டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வளர்பிறை சதுர்தசி திதி, அதற்கு பிறகு பௌர்ணமி திதி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மீதியினோட நல்ல பயன்களுடைய தகவல் நாளைக்கு கொடுக்குறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.